linear equation tricks. So இங்க வந்து two variables இருக்கு, x and y இருக்கு. So இங்க வந்து coefficients check பண்ணுங்க. x ஓட coefficient என்னது 2. இங்க பாத்தீங்கன்னா x ஓட coefficient வந்து 4. So இங்க வந்து x and y value வந்து find out பண்ணி அதை compare பண்ணணும். So அதை எப்படி compare பண்றதா இந்த வீடியோல நம்ம explain பண்ண போறோம். So இங்க x ஓட coefficients மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க வந்து 2 divide by இதோட coefficient என்னன்னு பாத்தீங்கன்னா 4. Which is equal to in the constant எழுதிக்கோங்க which is 10 divide by இதோட constant பாத்தீங்கன்னா which is 20. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இங்கே 0 இருக்கு இங்கே 0 இருக்கு cross out பண்ணிட்டீங்கன்னா which is equal to 1/2 ஆகும். இங்க வந்து 2 divide by 4 இத செகண்ட் டேபிள்ல கட் பண்ணீங்கன்னா 1 times 2 2 times 2 வந்து 4. So இங்கேயும் பாத்தீங்கன்னா 1/2 இங்கேயும் பாத்தீங்கன்னா 1/2. So இதோட ரேஷியோ வந்து சேமா இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா கண்டிப்பா 0வா இருக்கும். சோ இதா வந்து சிம்பிள் ட்ரிக். சோ நம்ம x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். சோ 2 divide by 4 எடுத்துக்கோம் which means இதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றோம். சோ x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் அதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா y ஓட வேல்யூ 0வா இருக்கும். சோ x ஓட ரேஷியோ தான் எடுத்துக்கோம். that is equal to கான்ஸ்டன்ட் ஓட ரேஷியோவா இருந்ததுன்னா y ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும். So once y ஓட வேல்யூ 0வா கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலயா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So x ஓட கோஎஃபிஷியன்ட் அதோட ரேஷியோ and கான்ஸ்டன்ட் ஓட ரேஷியோ இது ரெண்டு ஈக்குவலா இருந்தனால y ஓட வேல்யூ வந்து 0 போட்டுட்டோம். So இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதுலயா நீங்க ஒன்னு எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துர்க்கேன். அதுல y ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4x plus 6 into y ஓட வேல்யூ வந்து 0 which is equal to 20. 4x plus 0 which is equal to 20. 4x which is equal to 20. So x is equal to 20 divided by 4. So 4th table cut பண்ணா 1 times 4 5 times வந்து 20. So x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 5 கிடைச்சிருக்கு. So y ஓட வேல்யூ 0 x ஓட வேல்யூ வந்து 5. Therefore x is greater than y. So x ஓட coefficients and constant இதோட ரேஷியோஸ்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணோம். ரெண்டு ஈக்குவலா இருந்தா y ஓட வேல்யூ 0 இருந்தது. So y ஓட வேல்யூ எடுத்து இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் or செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். So இது ரெண்டு நீங்க கம்பேர் பண்ண கேட்டிருந்தாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கு. So x greater than y. So sometimes உங்களுக்கு இந்த x ஓட and y ஓட வேல்யூ வந்து கரெக்ட்டா செக் பண்றதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ல எடுத்துக்கலாம். Let's say ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துர்க்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2x plus 4y இதுல x ஓட வேல்யூ and y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 into 5 plus 4 into 0. 2 5s are 10 plus 0 which is equal to என்னது 10. So உங்களோட left hand side 10 உங்களோட right hand side 10 which means உங்களோட x and y ஓட வேல்யூ வந்து correct. So இந்த two equationமே நம்ம normal method வந்து யூஸ் பண்ணாம டைரக்ட்டா வந்து coefficients வந்து ஈக்குவலா இருக்கும்போது அதாவது கோஎஃபிஷியன்ட் அதோட ரேஷியோ and அதோட கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க அந்த கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்போது y ஓட வேல்யூ 0 போட்டு x and y வந்து கம்பேர் பண்ணிருக்கோம். உங்களுக்கான டாஸ்க். ஸோ அந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு புரிஞ்சதா கண்டிப்பா இந்த क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் அது இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் அதோட ரேஷியோ கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்போது y வந்து 0 போட்டுட்டு இந்த क्वेश्चन நீங்க கம்பேர் பண்ணலாம். Thank you so much for watching this video.